உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கருமுட்டை உற்பத்திக்கான மருத்துவம். கருமுட்டை பெண்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறந்ததுலேருந்தே விதையில்லா பழங்கள், விதையில்லா எல்லாமே விதையில்லா உணவுகளாக எடுத்துக்கிறாங்க. மாம்பழத்திலே விதை இல்லைன்றாங்க. அப்போ அதை சாப்பிட்டு என்ன செய்யறது? அது புண்ணியமே கிடையாது. விதை உள்ள பொருட்கள் சாப்பிட்டு உடம்புல அதிக அளவு உயிரணுக்களை கூட்டணும். விதையில்லா பொருட்கள் எல்லாமே கடையில் மேலே இருக்கும். விதை இருக்கிறது எல்லாமே தரையில் கிடக்குது. எது மேலே இருக்கணும் எது கீழே இருக்கணும்னு தெரில. மக்கள் அதை விரும்பி சாப்பிட்டு 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 இவங்களுக்கு உயிரணுக்களே இல்லை. அந்த கருமுட்டையும் உற்பத்தி இல்லை. அதை சரி செய்கிறதுக்கு நிலப்பனை, மதன காமப்பூ, காட்டு துளசி, நாட்டு மாட்டு பால், அத்திக்காய், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கருமுட்டை வளர்வதற்கு, அதாவது பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு இது இல்லை. துளசி சேர்க்குறப்போ பெண்களுக்கு தான் கருப்பையை சுத்தமாக வச்சுக்கிறோம். கருமுட்டை சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்கும். கருப்பை சுத்தம் இல்லை, கருப்பையில் புழுக்கள் இருக்குது, அந்த முட்டை 13 நாளில் வெடித்து செதறிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு, சில பேருக்கு அந்த கருமுட்டையை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கருப்பை சுத்தமாக இல்லாததுனால தான் அவங்களுக்கு அந்த கருமுட்டைகள்லாம் வளர்ச்சி இல்லை, குழந்தை பெற்றுக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கு காரணங்கள் மாத ஒழுக்கு, நாம் சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த கருமுட்டைகள் வளர்ச்சி அடையாமல் இருக்கும். அப்படி இருக்க பெண்கள் அதிக மாமிச உணவுகள் எடுத்துக்கிறாதீங்க. மலட்டுக்கோழி, மலட்டு முட்டை சாப்பிட்றத முற்றிலும் தவிர்த்தரணும். மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு மாத ஒழுக்கு சரியாக வர மாதிரி பார்த்துக்கிறணும். அந்த மாத ஒழுக்கு காலத்தில் சுத்தமாக இருங்க. அதிகமாக அந்த காரம், புளிப்பு, இந்த மாதிரிலாம் மாமிச உணவுகளை எடுக்கிறத, புளிப்பு உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு முளைப்பு கட்டிய பயிறு, பச்சைப்பயிறு, கம்பு இதெல்லாம் ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க. எளிதில் செரிக்கிற உணவுகளை, ஆர்கானிக் முறையில் உள்ள அரிசி வகைகளை, சிறுதானிய வகைகள் எதுனாலும் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. கருமுட்டை பெண்களுக்கு மட்டும்தான் இது வளர்வதற்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அத்திக்காயும் துளசியும் அரைச்சி எடுத்து நல்லா சாராக வச்சுருக்குறோம். இப்போ இது கூட மதன காமப்பூ இந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். இதை பொடி பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். துவர்ப்பு சுவையாக இருக்கும். நிலப்பனை கிழங்கு பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இதெல்லாம் கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக கருமுட்டையை வளர செய்யும். கருப்பையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறோம். பொடியெல்லாம் கலக்கிறப்போ மருந்தோடு கலந்துட்டு கடைசி நேரத்தில் தான் தேன், பால் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடின்றது திப்பி திப்பியாக மிதக்காமல் நல்லா குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். நாட்டு மாட்டு பால், இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேன், இது ஒரு நேரத்துக்கு இந்த 50 மில்லி அளவுக்கு பால் நீங்கள் சேர்த்து குடிச்சுக்கரலாம், இந்த மருந்தோடு சேர்த்து. இப்படி தொடர்ந்து பெண்கள் மட்டும் 48 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா, எப்படி நீங்கள் குழந்தை கருத்தரிக்காமல் இருந்தாலும் நல்லபடியாக அதுக்கப்புறம் இயற்கையிலே உங்களுக்கு கருத்தரித்து குழந்தை பெற்றுக்கிற தன்மை வந்துடும் உங்களுக்கு. கருமுட்டை உற்பத்திக்கு நிலப்பனை, மதன காமப்பூ, காட்டு துளசி, நாட்டு மாட்டுப்பால், அத்திக்காய், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக்கியிருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா, அந்த பெண்கள் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு 48 நாள் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.